இவங்க வந்தாங்க, பேசினாங்க, சரி பார்க்குறோங்கிறாங்க. இப்போ இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாவது வருவாங்க, ட்ராவல் இருக்கிறவங்க விசாரிப்பாங்க, சரி சரி பண்ணுறோம், உங்களுக்கு நாங்கள் வேணுங்கிற உதவி செய்கிறோம்பாங்க. அதுக்கப்புறம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அது செஞ்சது கிடையாது. ஏதோ ஓரளவுக்கு அந்த ரேட் வந்து கொஞ்சம் இல்லமாக நிற்கிறனால ஏதோ ஓரளவுக்கு நாங்கள் ஊட்டிகிட்டு இருக்கோம். ரேட்டு முந்தி மாதிரி திரும்ப 90, 100 போயிடுச்சுன்னா அதிகபட்சம் 2-3 வருஷம் 4-5 வருஷம் இருக்கிறது அதை சொல்லிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். பாராளுமன்ற வேட்பாளர் வேலுச்சாமி அவர்கள் எம்பி அவர்கள் நமது தொகுதிகளுக்கு வரவே இல்லை. எந்த ஒரு வந்தாலும் விசேஷத்துக்கு வந்து விட்டு போகிறார். நாம் தொகுதி மக்களுடைய பிரதிநிதி. 5 முக்கிய வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அதில் ஒரு வாக்குறுதியை கூட இன்றைய தேதி வரை அவர்கள் நிறைவேற்றவில்லை. மேலும் 5 வருட காலத்தில் அவரை தொகுதியில் பார்ப்பதே ரொம்பவும் அரிதாக இருந்தது. சிறுமலை அடிவார பகுதிகளில் திராட்சை தோட்டங்கள் அதிக அளவில் விளைச்சல் வந்து கொண்டுள்ளது. மழை காலங்களிலும் வெயில் காலங்களிலும் திராட்சையை பதப்படுத்தக்கூடிய சூழல் இல்லாதால் விவசாயிகள் மிகுந்த நஷ்டத்திற்கு உள்ளாகின்றனர். அந்த பகுதியில் சின்னாலப்பட்டியை மையமாக கொண்டு ஒரு குளிர்பதன கிட்டங்கி ஒன்று அமைத்து கொடுத்தால் திராட்சை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் சிறக்க வசதியாக இருக்கும். அதேபோல் நத்தம் பகுதியில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை, திண்டுக்கலை மையமாக வைத்து ஒரு தொழிற்பூங்கா அமைப்பதாக வாக்குறுதி கொடுத்தார்கள். இவை எதையுமே அவர் நிறைவேற்றவில்லை. குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் காய்கறி விளைச்சல் அதிக அளவில் உள்ள பகுதிகளாகும். குறிப்பாக தரைப்பகுதியில் வரக்கூடிய காய்கறிகளாக இருந்தாலும் சரி, மலைப்பகுதியில் விளையக்கூடிய மலைப்பயிர்களாக இருந்தாலும் அதை பாதுகாக்க எந்த ஒரு குளிர்பதன கிட்டங்கியும் இதுவரை அவர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. நம்மளுடைய குறைகளை போய் நம்ம ஒரு வாட்டி சந்தித்து சொன்ன உடனே நம்மளுடைய ஏரியாவில் இருக்கிற அங்கன்வாடி ரொம்ப மோசமாக இருந்தது. அதுக்கு உடனே அவர் வந்து நிதி கொடுத்து இன்னைக்கு அது புது கட்டடமாக ஆயிடுச்சு. அது மாதிரி பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு வந்து சாலைகள் ரொம்ப மோசமாக இருந்தது. அதையும் வந்து அதுக்குரிய நிதியை அவர் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதுக்கு புதுசாக வந்து ஃபேர் பிளாக் சாலை அமைக்கிறதுக்கும் அவர் வந்து உடனே அவருடைய நிதியை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஒரு ஃபோன் பண்ணி பேசினா கூட உடனே வந்து அவர் அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. உடனே அதுக்குரிய வந்து ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கொடுக்குறாரு. திண்டுக்கல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி அவர்கள் எண்ணற்ற நலத்திட்ட உதவிகள் செய்துள்ளார். தண்ணி டேங்க், நிழல் குடைகள், அதே போல அதிக ரயில் சேவை வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார்.